ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அங்கேயும் கோல்டன் கலர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே கருக விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி வர ஸ்டார்ட் ஆனாலே போதும். இந்த ஸ்டேஜில் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், டொமேட்டோஸ் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு குழைவாக வரணும். தக்காளி குழைவாக வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். சப்போஸ் உங்கள்கிட்ட மல்லித்தூள் இல்லைன்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு கேரட் நல்லா சீவினது, ஒரு 1/3 கப் அளவுக்கு, அதாவது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக குடமிளகா, அவ்வளோதான் என்கிட்ட இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து இந்த காய்கறி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சை வாசனை போயிருக்கும். அந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும், இந்த காய் அதிலே வேகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி காய்கறியும் வெந்துருச்சு. இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 1/4 கப் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜில். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஒரு காய்கறி மசாலா ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம் நீங்கள். அதுவும் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாவது காய்கறி மிச்சமாச்சுனாக்கா இந்த மாதிரி சீவி அதை சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.